Hello children, good morning to all. Today's subject is English, lesson 3, grammar part. First one, conditional sentence. If clause. Second one, verbs, simple past tense. இன்னைக்கு நம்ம conditional sentenceம் verbsம் பார்க்க போகிறோம். verbsல என்னன்னா simple past tenseம் conditional sentenceல if clause யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, conditional sentence அப்படின்றது ஒரு ரீசனுக்காக சொல்கிறது தான் conditional sentence. ஒரு ரீசனோட வரும். ஓகேங்களா, இது இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனோடு வர்றது தான் கண்டிஷனல் சென்டென்ஸ். இந்த கண்டிஷனல் சென்டென்ஸில் இன்றைக்கி நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன், இஃப் யூ டாக் யூ வில் கோ கிராஷிங் டவுன் டு எர்த். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். The sentence shows that something is possible if the condition given in the if clause is fulfilled. இஃப் யூ டாக், அதாவது இப்போ பேசுனீன்னா என்ன ஆகும், நீ வந்து விழுந்துருவ, பூமியில் போயிட்டு விழுந்துருவ அப்படின்னு சொல்கிறது தான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இது நீ பேசினா நீ விழுந்துருவ, விழாமலையும் போகலாம், பாசிபிள் ஆர் இம்பாசிபிள் எப்படி வேணாலும் நடக்கலாம் அந்த சென்டென்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீ இதை பண்ணினா இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இது சொல்கிறோம். ஸோ அதுதான் கண்டிஷ்னல் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இஃப் அப்படின்னா ஆல்னு அர்த்தம், இதை செய்தால். ஓகே, தட் இஸ் இஃப். நவ் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் யுவர் ஓன் ஐடியாஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. இங்கே வந்து ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸில் வந்து உங்களே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் மேம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னன்றதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், நீ வந்து நல்லா படிச்சினா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சினா யூ வில் பாஸ், நீ வந்து பாஸ் பண்ணுவ. ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து பாசிபிளாக இருக்கலாம், ஒரு சில டைம் வந்து இம்பாசிபிளாகவும் மாறலாம் அது. ஓகே, யூ வில் பாஸ். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ், அது ப்ரெசண்ட்டில் நீ இதை செஞ்சினா ஃப்யூச்சரில் உனக்கு இது நடக்கும். ஓகே, அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம். இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் டேக் அன் அம்ப்ரெல்லா. மழை பெய்தால் நான் என்ன பண்ணுவேன், கொடை எடுத்துகிட்டு போவேன். ஓகே, இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் டேக் அன் அம்ப்ரெல்லா. தேர்ட் ஒன், இஃப் யூ டோன்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் த டீச்சர் வில் பனிஷ் யூ. இஃப் யூ டோன்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க், நீ வந்து உன்னோட ஹோம்ஒர்க்கை செய்யாவிட்டால் த டீச்சர் வில் பனிஷ் யூ. டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, பனிஷ் பண்ணுவோம்ல நாங்கள். நீங்கள் நாங்கள் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து நீ ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம், நாங்கள் உங்களை பனிஷ் பண்ணுவோம்ல. ஃபோர்த் ஒன், இஃப் யூ வேக் அப் லேட் யூ வில் பி லேட் டு ஸ்கூல். நீ வந்து காலையில் எழுந்துக்கும் போதே லேட்டாக எழுந்தினா நீ என்ன ஆயிடுவ, ஸ்கூலுக்கு லேட்டாக போவ. ஓகேவா, இது வந்து ப்ரெசன்ட். நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நடக்க போகிற ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, ஒரு ரீசனாக சொல்கிறதுனால அது கண்டிஷனல் சென்டென்ஸ். இஃப் யூ கிளைம் த லேடர் யூ வில் ஃபால் டவுன். இஃப் யூ கிளைம் த லேடர், நீ வந்து லேடரில் ஏறினா, லேடர்னால் என்னம்மா, ஏணி மேலே ஏறினா நீ என்ன ஆகிடுவ, விழறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏணி மேலெலாம் ஏறினா. ஸோ யூ வில் ஃபால் டவுன். சிக்ஸ்த் ஒன், இஃப் யூ ஈட் வெல் யூ வில் பி ஹெல்தி. நீ வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா நீ ஹெல்த்தியாக இருக்கலாம். செவன்த் ஒன், இஃப் வி ப்ராக்டிஸ் வெல் வி வில் வின். நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், வின் பண்ணலாம். எதில் வேணாலும் வின் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா நல்லா வின் பண்ணலாம். எய்த் ஒன், இஃப் ஐ ஃபைண்ட் யுவர் பென் ஐ வில் கிவ் இட் டு யூ. நான் வந்து இஃப் ஐ ஃபைண்ட் யுவர் பென், நான் உன்னோட பெண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன், உனக்கு வந்து தரேன். ஐ வில் கிவ் இட் டு யூ. நைன்த் ஒன், இஃப் ஐ ஹாவ் அ ஹாலிடே ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ். ஹாலிடே, இஃப் ஐ ஹாவ் அ ஹாலிடே வரும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். 10th ஒன், இஃப் யூ டச் திஸ் எலக்ட்ரிக் ஒயர் யூ வில் கெட் எ ஷாக். வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரை டச் பண்ணால் என்ன ஆகும், ஷாக் அடிச்சிடும்ல, யூ வில் கெட் அ ஷாக். தட்ஸ் இட்மா. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வேர்ப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்ட் டென்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். ப்ரெசன்ட்னா என்ன, ப்ரெசண்ட்டில் நடக்கிறது, நிகழ்காலத்தில் இப்போ நடக்கிறது. ஓகே, பாஸ்ட்னா என்ன, நடந்து முடிஞ்சது, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா அது பாஸ்ட்.
ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன? இதுக்கு மேலே நடக்க போகிறது. ஓகேங்களா? எதிர்காலம், இதுக்கு மேலே நடக்க இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் 3 இருக்குது. இல்லை ப்ரெசன்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் ஆனால் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸில் தான், வேர்ப்ஸில் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் எல்லாமே மாற்ற முடியும் நம்ம. ஓகே, ஸோ அந்த வேர்ப்ஸில் சிம்பிள் பாஸ்ட். Read this sentence. The swans flew for a long time. The swans flew. இங்கே வந்து ஆக்சுவலாக ஃப்ளை தான் என்னவா மாறி இருக்குன்னா ஃப்ளூவாக மாறி இருக்கு. The ஸ்வான்ஸ்னால் என்ன? பேர்ட்ஸு, அன்னப்பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அதுதான். The swans flew for a long time. அந்த ஸ்வான்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு? பறந்துது. The swans flew for a long time. Second one, the tortoise forgot the warning of the swans. The tortoise forgot the warnings of the swans. இதில் forget அப்படின்ற வேர்டு வந்து forgot மாறி இருக்கு. forgetனா மறக்கிறது, forgotனா மறந்துட்டது. ஓகேங்களா? the tortoiseனா யார்? அந்த ஆமை இருந்துச்சுல்ல, அந்த ஆமை என்ன பண்ணுச்சு? அந்த ஸ்வான்ஸோட வார்னிங்கை மறந்து போச்சு. the tortoise forgot the warnings of the swans. ஓகே, அந்த tortoise வந்து அவங்களோட அந்த ஸ்வான்ஸ் 2 சொல்லிச்சுங்கள்ல, இந்த இது வந்து பீக்கில் வந்து நீ வாயிடக்கூடாது. இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம்ல, இந்த பீக்கை வந்து இந்த ஸ்டிக்கை வந்து விடக்கூடாது, நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுல, அதை வந்து மறந்துட்டு இது பேசிடுது. ஸோ the tortoise forgot, okay, the warning of the swans. Third one, he opened his mouth. ஓப்பன்ற வேர்ட் ஓப்பன்டாக மாறி இருக்கு. ஓகே, ஓப்பன்றது ப்ரெசன்ட், ஓப்பன்ட் ஃபார் பாஸ்ட். he opened his mouth, அது வந்து வாயை திறந்துடுச்சு. he fell down to the ground, அது வந்து கிரவுண்டில் விழுந்துடுச்சு. ஓகே, he fell down. ஃபால்ன்றது ப்ரெசன்ட், ஃபெல்ன்றது என்ன? பாஸ்ட் டென்ஸ். வந்து ஃப்ளை ஃபஸ்ட்டு வேர்டு. இந்த 4 வேர்டை நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சரில் எழுதுகிறேன். ஓகே, ஃப்ளை, flew, will fly. ஃப்யூச்சர்னால் எப்போவுமே வில் போட்டு எழுதுவோம். forget, forgot, forgotten. Third one, open, opened, will openன்றது ஃப்யூச்சர். will forgot. சரிம்மா, இது வந்து will forget வரும். தேர்ட் ஒன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா the fell, fall, fell, will fall. ஓகே, this is the present, past and future tense. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே உங்களுக்கு ஒரு சில பாஸ்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. We add d or ed to the verb to make the past form. Here are some past forms. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சில past forms வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நம்ம d or ed இந்த 2 letters தான் நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, passed, looked, noticed, opened, shouted, finished, talked, lived, happened. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் மெமரி பண்ணணும். ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. எல்லாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அடுத்தது கொஷின் ஆன்சர்ஸ்லாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். Some verbs, however, do not follow this rule to form the past. They are called irregular verb. Here are some irregular verbs. ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிஇடி வந்து சேர்க்காமல் அப்படியே வேர்டே வந்து ஃபுல்லாகவே மாறும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது ஃபுல்லாக படித்து ஓரலாக சொல்லணும். ஓகே, ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபர்கெட், forgot, fall, fell, go, went, make, made, hang, hung, fly, flew, say, said, begin, begun, see, saw. ஓகே சில்ட்ரன், இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க். இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். இங்கே இதை பேஸ் பண்ணி தான் இங்கே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. Now fill in the blanks with past forms of the verbs given in brackets. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். I dash my pen. Find. Findக்கு past tense என்ன? Found. I found my pen.
நான் என்னோடய பெண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். எஸ்டர்டே ஐ டேஷ் மை புக் ஃபர்கெட். ப்ராக்கெட்டில் உங்களுக்கு வேர்ப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்கெட்டுன்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஃபர்கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஃபர்காட். இப்போ எஸ்டர்டேனாலே முந்தின நாள். எஸ்டர்டேனா என்னம்மா, நேற்று நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் எஸ்டர்டேனாலே முந்தின நாள். அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை தானே நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ ஐ ஃபர்காட் மை புக். ஃபர்கெட்ன்ற வேர்ப் என்னவா மாறுது, ஃபர்காட். தேர்ட் ஒன், த பாய் டேஷ் ஆஃப் த பைசைக்கிள். ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல். இந்த பாய் வந்து சைக்கிள்லேருந்து விழுந்துட்டான். ஃபோர்த் ஒன், த லாஸ்ட் சண்டே வி டேஷ் டு த பீச் அண்ட் டேஷ் இன் த சீ. ஃபஸ்ட் ஒனுக்கு கோக்கு வெண்ட், ஸ்விம்க்கு ஸ்வாம். லாஸ்ட் சண்டே வி வெண்ட் டு த பீச் அண்ட் ஸ்வாம் இன் த சீ. ஃபிஃப்த் ஒன், வி டேஷ் சம் பலூன்ஸ் இன் த ரூம். ஹேங். ஹேங்குன்ற ப்ரெசன்ட் வந்து பாஸ்டாக மாறும்போது என்ன ஆகுது, ஹங். வி ஹங் சம் பலூன்ஸ். ஹங்னா என்னென்னா தொங்க விடுறது. ஓகே, வி ஹங் சம் பலூன்ஸ் இன் த ரூம். சிக்ஸ்த் ஒன், அருண் டேஷ் எ லெட்டர் டு இஸ் ஃப்ரெண்ட். ரைட். ரைட்டுன்ற பாஸ்ட் ப்ரெசன்ட் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறும்போது ரோட். WROTE ரோட். ஓகே, அருண் ரோட் எ லெட்டர் டு இஸ் ஃப்ரெண்ட். அருண் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதணும். மணி டேஷ் எ பிக்சர். ட்ரா வந்து ட்ரீவாக மாறுது. ஓகே, எய்த் ஒன், ஹூ டேஷ் த மேட்ச் எஸ்டர்டே. நேற்று யார் மேட்சை வின் பண்ணது. ஓகே, வின்னுன்ற வேர்ட் போனாக மாறுது. நைன்த் ஒன், ஆல் த பேர்ட்ஸ் ஃப்ளூ அவே. டென்த் ஒன், ஃபாதர் பாட் மீ எ வாட்ச். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொனன்சியேஷனில் இங்கே வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஈடி சேர்த்த வேர்ட்ஸ் தான். ஆனால் ஈடி சேர்க்கும் பொழுதே கூட நாம் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே டி சவுண்டில் முடியும். இப்போ லாக்டு, லுக்டு அப்படி சொல்லக்கூடாது நம்ம. தட் இஸ் ராங். லாக்ட், லுக்ட், டாக்ட், பாஸ்ட், லாஃப்ட். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீயில் தான் முடியும். ஓகேங்களா, இங்கே ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா வெறும் டி சவுண்டில் மட்டும்தான் முடியும். லிவ்டு. ஓகே, இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லாக்ட், இதனோட ப்ரொனன்சியேஷன் லாக்ட், லுக்ட், டாக்ட். பட் இதனோட ப்ரொனன்சியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவ்டு. அந்த டியோட சவுண்ட் அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும். லிவ்டு, ப்ளீஸ்டு, மூவ்டு, பிளேய்டு, கிளைம்டு. ஓகே, இங்கே ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ஐடின்ற ப்ரொனன்சியேஷன் மூலயமா நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஷவுட்டர்டு. ஓகே, ஷவுட்டடு அப்படி சொல்கிறது இல்லை நம்ம. இந்த வேர்டை ஷவுட்டர்டு, வாண்டர்டு, பெயிண்டர்டு, வெயிட்டர்டு, கம்ப்ளீட்டர்டு. ஓகே, இப்போ இதில் இட்டுன்னு முடியும். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? Okay children, that's all.